சரி 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 தூதுவாலா கதா தரங்கடா பண்றதை எல்லாம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? இப்ப திறக்க போறீங்களா? ஓடிச்சிட்டு கதா தரங்கடா. ஐயோ நினைச்ச மாதிரியே வந்துட்டானுங்களே. என்னடா வாளோட வந்திருக்கானுங்கடா. எங்கேயாவது ஓடி போயிடலாம். வாடா வாடா வா வா வா. ஆனந்த் ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்றது கேளுங்க. தங்கத்தை படமா வரைஞ்சிருப்பேன் சார். அவசரப்பட்டு எந்த முடிக்கு கேளுங்க சார். நீ இவனை கவனிச்சுக்க. இத பார்ப்பா, நம்ம அம்மர்தாவை படம் வரைஞ்சிருக்கா. உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஏய் தூத்துவாலா, நீ இங்க வந்து ஒளிஞ்சிருக்கியா? படவார் ராஸ்கல், உன்னை கண்டன் துண்டமா வெட்டி கூறு போடலனா என் பேர் சுர்ஜித் சிங் இல்லடா. திட்டம் போட்டு என் வீட்டுல நுழைஞ்சிருக்கீங்களா? என்னோட உங்க கதை முடிஞ்சது. குட்டுவானுங்க. ஐயா குடுப்பா. தூக்கம் வராம கதி கலங்கிட்டு இருக்க. இவன் என்னோட கும்பகர்ண மாதிரி குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவை. எங்க எங்க இன்னொரு தடவை படிங்க. வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகன் தேவைன்னு செங்கை சீதக்காதின்றவர் விளம்பரம் கொடுத்தாரு. ரொம்ப மாறி போச்சுங்க. வயிற்றுல இருக்க பொண்ணுக்கே இப்ப மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? கலிகாலங்கிறது இதான் போல இருக்கு. அறிவிருக்கா? குவைத்தில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவைன்னு போட்டிருக்க. பேப்பர் மடிச்சு வச்சுக்கிட்டு வயிற்றில் இருக்கும் பெண்ணுக்கு மணமகள் தேவையா? ஏயா இவன் தான் கூறுகட்டத்தனமா கூவ விட்டுட்டான்னா உனக்கு எங்கே அறிவு போச்சு? மாடு மாதிரி வளர்ந்துருக்க, மண்டையில இருக்கிற மூளைய மறக்க மஞ்சள் திணி வர. போயா போய் வேலையை பாரு. ஏய் முருவலா 3 தோசை போடு. பல்கோசியா. மத்திய மந்திரி சென்ற கார் புளிய மரத்தில் மோதி மந்திரி உயிர் ஊசலாடுகிறது. மறுபடியும் என்ன டென்ஷன் ஆகாது. இந்த பேப்பர் தமிழ்நாட்டுல இருந்து இங்க வரத்துக்கு 4 நாள் ஆகும். மந்திரி செத்து அந்த ஆளை புதைச்ச இடத்துல இருந்து புல்லு முளைச்ச புல்ல அந்த ஆடு தின்னு அந்த ஆட்டியே எல்லாரும் வெட்டி தின்னு இருப்பாங்க. இங்க நின்னு வெட்டியா பேசிட்டு இருந்த மண்டையிலே மாவாட்டிடுவேன். போய் வேலை செய். நேத்து ராத்திரில இருந்து எங்க உசுறு ஊசலாடுது, மந்திரி உசுறு ஊசல். ஏய் 3 முறுவல் முண்டை. சரி 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 சுந்தர், நீங்க பக்கத்து பஸ் ஸ்டாப் போங்க. அங்க எவனாவது பொம்பளைங்களை கிண்டல் பண்ணா உடனே வயர்லெஸ்ல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. யூ மே கோ. எஸ் மேடம். இங்க QMC போங்க. எவனாவது கிண்டல் பண்ணாங்கன்னா உடனே உள்ள தூக்கி போடுங்க. போங்க. ஓகே மேடம். எதுக்கு நான் நிறுத்த சொன்னேன்? பஸ் ஸ்டாப்ல பார், காஜோல் ரேஞ்சில் ஒண்ணு நிக்குது. மச்சான், அந்த மாதிரி கில்ஃபாவா அது? அதே மாதிரி கில்ஃபா தான். டேய், எனக்கு இருக்கிறது ஆர்டினரி கண்ணு இல்ல, கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்ல இது தப்பு பண்ணவே பண்ணாது. நீ எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படி பிரம்மச்சாரியாவே இருப்ப? தனிவரமா இருக்கிற ஒன்ன பூத்து குலுங்குற ஒரு தோப்பாக்கி காட்டுறேன்டா. ஏய், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஒர்க்கின் பண்ணி காட்டுறேன். ஒரே லுக்ல 1000 பொண்ணுங்களை மடக்கி காட்டுவேன்டா. இன் மை லவ் ஹிஸ்டரி இந்த பன்னீர் தோத்ததா சிங்கிள் லெட்டர் கிடையாது. ஏய் இப்படி சூடு ஆயுதத்தை கூடா. ஏய், அதுல பேட்டரி கிடையாதுடா. நோ ப்ராப்ளம். போன வாரம் வெறும் பென்சில் பாக்ஸ் வச்சுக்கிட்டு 3 ஃபிகரை மடக்கிருக்கேன். வாடி ஆட்டோ பிடிச்சிட்டு போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. மறுபடியும் எக்ஸ்கியூஸ் மீ. போலாமா? போலாமே. போலாமா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். எங்க போலாம்?
சிட்டிக்குள்ள சுத்தி சுத்தி வரலாமா இல்ல ஒதுக்குப்புறமா மகாபலிபுரத்தை தாண்டலாமா? போனா போதுன்னு ஒரு 5 பத்தை கொடுத்து ஒரு பீட்டி வண்டியை பிடிச்சி குத்தாலத்துல போய் இறங்கி குதூகலமா குளிக்கலாமா? எங்க போலாம்? வேலூர். அங்க ஓவர் வெயிலாச்சே. ராங் சாய்ஸ். பரவாயில்ல. ஆமா, ஆ. அதுதான் நானு. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அங்கதான் நிக்கிறான் பன்னீர். யாரு? நான் தான். எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறியா? தலை நிறைய மல்லிகைப்பூ, கண்ணுல மையி, வாயில ரத்தக்கற மாதிரி ஒரே லிப்ஸ்டிக். இந்த அலங்கார அடையாளம் போதாதா நீ தான் கண்டுபிடிக்கிறதுக்கு? லெட் அஸ் கம் டு பிசினஸ். என்ன எதிர்பார்க்கிற? நீ கேக்குறத பார்த்தா எப்படியும் 7 வரும். யூ மீன் 7,000? நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற. இட்ஸ் ஆல் ரைட். நான் எப்பவுமே மீட்டருக்கு மேல போட்டு கொடுத்துதான் பழக்கம். என்னது? நெருக்கத்துல இருக்கும்போது எனக்கு சவுண்ட் கட் ஆயிரும். தனி ரூம் தானே? தனித்தனி ரூம் தான். வா, வாட் அ பியூட்டியா. எக்ஸ்பீரியன்ஸ்? 3 வருஷம் ட்ரைனிங், 5 வருஷம் சர்வீஸ். வாவ், இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறாங்களா? ஓகேயா, கம் ஆன். ஒரு நிமிஷம். எஸ். நாயுடு. யார் அந்த நாயுடு? நாயுடு. ஓ, அங்கிள்? நோ, மை அசிஸ்டன்ட். வாவ், வாட் அ நைஸ் ஜாப். ஜீப்பா வெத்தல டப்பா செந்தூர போட்டா மிஸ்ஸிங். எனிவே, இவரை நான் தனியா கவனிக்கணுமா? வேணாம், அவர்தான் உங்களை கவனிப்பார். ஓ, கஸ்டமர் கேர், வெரி குட். ஆமா, இப்படி கும்பலா வளைய வளைய சுத்துறீங்களே, போலீஸ் உங்களை பிடிக்காதா? எங்களை பிடிக்காது. பேட் சொசைட்டி. அந்த அளவுக்கு லஞ்சம் தலை விரிச்சு ஆடுது. ஆடுது அடக்கிடலாம். ஓ, சின்ன அங்கிள், தேங்க்யூ. அங்கே என் நண்பன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, நம்ம உடனடியே இப்ப கிளம்புறோம். டாக்ஸி, ஆட்டோவா? ஜீப்ல போறோம். ஜீப்பா? எப்படி எப்படி ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல புடவை கட்டி பூ வச்சு லிப்ஸ்டிக் போட்டு நின்னா உன் கண்ணுக்கு தப்பா படுதா? இவனை லாக்அப்ல போடுங்க. ராத்திரி வந்து லாடம் கட்டுறேன். ஏண்டா நான் உனக்கு மாமாவா? யார் சொன்னா? நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு புள்ள மாதிரி. அப்பா! ஐயோ! அப்பா! என்ன மாமான்னு சொன்னது கூட கோவம் இல்ல. அப்பா நான் சொன்னேன். இல்ல, சொல்ல மாட்டேன். ஈவி டீசிங் பண்ற நாயெல்லாம் நடு ரோட்ல நிக்க சுட்டு கொல்லணும்டா. சரி 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 சரி. எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கதே? இது சார் வந்து ரொம்ப பசிக்குதியா? அர்ஜென்ட்டா 4 சப்பாத்தி போட சொல்லு. சாப்பிட்டு சீக்கிரமா போகணும். சார், இப்பதான் கிச்சன்ல கேஸ் தீந்து போச்சு. நீங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பக்கத்து கடையில கேஸ் ஏற்பாடு பண்ணி சுட்டு கொடுத்துறேன். ப்ளீஸ் சார். சீக்கிரமா கொண்டு வாயா. இந்த ஹோட்டல்ல எல்லாமே டேஸ்டா இருக்கும். ஹலோ, நாங்க சாப்பிடலான்னு வந்துட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கீங்க? சார், நான் ஒரு பிரச்சனைக்காக போய்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் சார். சார், உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன். மாட்டேன்னு சொல்லாம செய்வீங்களா? சொல்லுப்பா. பக்கத்துல வாங்க. யாரும் பேசுற இந்த கேள்வி கேட்ட? அவர் அப்படி என்னதாங்க கேட்டாரு? ஏன் இப்படி குதிக்கிறீங்க? கேட்டதை சொல்ல முடியாதுடி. அவ்வளவு கேவலம். டேய், கொல்லாம விட மாட்டேன். என்னங்க? உங்களுக்கு தானே? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்னடா ஆச்சு சொல்றாங்க? சார், நீங்களே சொல்லுங்க சார். வேண்டாங்க. அவன் கேக்குறாயா, ஏதோ கேஸ் தீந்து போச்சான், கொஞ்ச நேரம் வெயில்ல அப்படியே நில்லுங்க, 4 சப்பாத்தி போட்டுக்கிறேன்றான். இது என்ன கடப்பா கல்லாயா? ஆஃப் பாயில் அப்புறம் போட்டுக்கிறானா? டேய், நீ ஏன்டி சிரிக்கிற? இல்லைங்க, நம்ம வீட்ல கூட தான் அடிக்கடி கேஸ் தீந்து போகுது. எனக்கு கூட இந்த மாதிரி ஐடியா தோணலைங்க. இனிமே நான் கேஸே வாங்க போறது இல்லைங்க. ஏய், உன்னை வெட்டாம விட மாட்டேன் நாயே. சரி 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 சரி.